ரஸ்மலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு பன்னீராக செஞ்சுக்கணும். அதுக்கு வினிகர் ஆட் பண்ணி நம்ம கர்டில் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். அதை ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ கரெக்டாக கர்டில் ஆகி நம்மளுக்கு வரும். சூப்பராக கர்டில் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது ஒரு துணியில் ஊற்றி வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதில் உள்ள அந்த புளிப்புலாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதை நல்லா டைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சுகருக்கு ஒரு 1.5 கப் வாட்டர் கிட்ட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம இந்த பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்மளோட பாம் வச்சு நல்லா மசிச்சு எடுத்து நல்ல ஒரு மாவு மாதிரி ஆகணும். மாவு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா பால்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சுகர் சிரப்ல போட்டுடலாம். நான் இதில் கம்மியான தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் இது வெந்து வரும்போது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். நான் ஹைப்பர் லாப்ஸ் போட்டுட்டு போன டைமில் தண்ணிலாம் வத்திருச்சு. அது மாதிரி பண்ணாதீங்க. நிறைய தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. இன்னொரு 1/2 லிட்டர் மில்கில் சுகர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த ரஸ்மலாயை எடுத்து ப்ரெஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லோ ஃபுட் கலர், அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரஸ்மலாய் ரெடி.